முதல் முறையாக நம்ம இந்த ஒரு கான்செப்டில் வந்திருக்கோம். இது வெறும் வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபிகேஷன் மாதிரி மட்டும் இல்லை. இந்த நம்ம எல்இடி பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து நம்ம வண்டி பாலத்தில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து நைட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இது வெறும் பாட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த பாட்டில் வந்து நம்ம மேலே நார்மல் நம்ம ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் படி வந்து மேலே ஏறும்போது நம்ம க்ரீனாக வரும், மேலே ஏறும்போது க்ரீனாக வரும், நடுவில் வரும்போது உங்களுக்கு ஆம்பர் இருக்கும், ஆம்பர்ஸஸ் எல்லோ கலரில் இருக்கும், மறுபடியும் டவுனில் வரும்போது உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். மூவ், ஹால்ட் அண்ட் ப்ரொசீட் அண்ட் ஸ்லோ அண்ட் ப்ரொசீட் அந்த மாதிரி அது ப்ரோசஸ். ஸோ இந்த நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எல்இடியோட அந்த சைன்ஸ் கூட அந்த டிராஃபிக் சைன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ப்ளஸ் அவங்க டிரைவர் பப்ளிக் ஓட்டிகிட்டு வருவாங்கல்ல வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு கிளியராக தெரியும் இதில் வந்து பாலை ப்ளஸ் அதோட டிராஃபிக் சைன்ஸ் எல்லாமே கிளியராக அதில் வந்து இந்த பாட்டில் அவங்களுக்கு தெரியும். இதான் இதோட முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்ம சேலம் இந்த அணைமடு பாலத்தில் நம்ம செஞ்ச கான்செப்ட். இது வந்து இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக நம்ம பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. என் பேர் பகத்சிங் ஃப்ரம் யாமினி சிக்னல்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். மெயினாக பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப முன்னெல்லாம் கஷ்டமாக இருந்தது. இது பாலம் வரவே எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, டைமுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி இருக்குது. ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், டைமுக்கு ஸ்கூல் போக முடியாது, யாரும் வேலைக்கும் போக முடியாது, எல்லாம் ஒன் வேவாக இருக்கும். பஸ்ஸு லாரின்னு நிறையாவே இந்த குழந்தைங்களுக்கு சேஃப் இல்லை அந்த டைமில். இப்போ நல்லாவே சேஃபாக இருக்குது. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, ரூட் பஸ்ஸுங்கெல்லாம் இந்த பக்கம் ஆத்தூர் வண்டிங்கெல்லாம் போகும்போது ரொம்ப குழந்தைங்க வந்து மெயினாக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்தூர் ரோடுக்கு போகிறதுனால அந்த பொன்மாப்பேட்டை வரைக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் ஏரியானால டைமுக்கு போக முடியல. இந்த ட்ரெயின் வந்து டைம் ஆகிடுச்சின்னு பயங்கர டிராஃபிக் ஆகிடுது. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம். இப்போ வந்து இந்த பாலம் இவ்வளோ சீக்கிரம் நடந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். இது போட்டதுனால இன்றைக்கி இந்த குழந்தைகள் நேரத்தோடு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஸ்கூலுக்கும் போவாங்க. நாளை காலையில் தெரிஞ்சிடும். வீட்டில் இருந்து இது கடக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் பொன்மாப்பேட்டையிலேருந்து இந்த ட்ரெயின் போகிற டைமு அது வந்துட்டாங்கன்னா 1 ஹவர் ஆகிடும். இப்போ 10 நிமிஷத்தில் குழந்தைங்க போயிட்டு வந்துடுவாங்க. சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது சீக்கிரமாகவும் நடந்துருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரூட் பஸ்ஸுங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி லிமிட்டாக போனாங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த பாலம் வந்து ஒரு 5 வருஷமாக கட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போவே அந்த நடுவில் இருக்க அந்த தூண்லாம் போட்டாங்க, கட்டாமே இருந்துச்சு. இப்போ நான் காலேஜ் படிச்சதுலேருந்தே தினமும் கஷ்டம்தான். காலையில் 9 மணிக்கு கேட்டு போட்டுருவாங்க, கேட்டு போட்டாலே 20 நிமிஷம் நிற்கணும். அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ வந்து ஒரு நிமிஷத்தில் போகிறது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அங்கேருந்து இப்போ தான் ட்ரெயின் கிராஸ் ஆச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே முன்னையாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நிற்கணும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ சும்மா ஜாலியாக ஜம்முன்னு போகிறோம். கரெக்டாக நான் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 8:45 வீட்டிலேருந்து கிளம்புவேன். பையன் வந்து பாரதி வித்யாலயில் படிச்சுட்டு இருக்கான். கரெக்டாக இந்த பாலம் கடக்கிறதுக்கு எனக்கு 1/2 ஹவர் மேலே ஆகிடும். ஒரு டைம் ரொம்ப சிரமமாக இருக்கும் கடவுள். இப்போ இந்த பாலம் இப்போ இதுக்காகவே வரோம். பாலம் ஓப்பன் பண்ணது மேலே ஏறணுன்றதுக்காகவே வரோம். ஒரு சும்மா 5 நிமிஷம் கூட இல்லை, உடனே வந்துட்டோம். ஆமாம், உடனே வந்துட்டோம், டக்குன்னு நாங்கள் வந்துட்டோம். சந்தோஷமாக இருக்குது.